லேடீஸ் நாங்கள் காலையிலே எழுந்ததுலேருந்தே நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வேலைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். வேலை முடியவே முடியாது. இதோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சா அடுத்த வேலை ரெடியாக நிற்கும். நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் அந்த வேலை முடிய போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாளும் ரொட்டீன் ஆகும் அந்த வேலை. அதனால் நாங்களாக பார்த்து ஒரு டைமை ஒதுக்கிட்டு செத்த நேரம் கீழே இறங்கி பேசுவோம்ப்பா. ஒரு 7 மணி ஆனால் கீழே இறங்கி போயிட்டு ஒரு 8 மணி வரையும் எங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி ஜாலியாக பேசிட்டு வருவோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வெயில் இப்போ சம்மர்ன்றதுனால ரொம்ப வெயில் அடிக்குது. கட்டாயம் நம்ம பழம் எடுத்தே ஆகணும். பழம் எடுக்கலைன்னா சூடு, அதிகமான சூடு. இந்த டைம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, மாதுளம்பழம், சப்போட்டா பழம், அதுக்கப்புறம் தர்பூசணி இதெல்லாமே சீசன் ஃப்ரூட்ஸு. நாங்கள் போயிட்டு தனித்தனியாக வாங்குறத விட மொத்தமாக வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்குவோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே பேசினோம். சரின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வாங்கிட்டு வந்தாச்சு. கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், சப்போட்டா பழம் இதெல்லாம் மொத்தமாக 10 கிலோ 20 கிலோ வாங்கிட்டு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இதில் எங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். அப்படி இது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே போனால் தான் கிடைக்கும். ஒரு 4 மணிக்கெல்லாம் நம்ம போனால் தான் மொத்தமாக வாங்கிட்டு வர முடியும். எப்பவும் போல் நார்மல் டைமில் போனால் கிடைக்காதுப்பா. அப்படி காலையிலே போகிறவர் தான் இவங்க ஹஸ்பண்டு. காலையிலே போகிறதுனால எங்களுக்காக வாங்கிட்டு வந்துடுவார். அதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ப்பா. சப்போட்டா அந்த டைம் பார்த்திங்கன்னா பால் சப்போட்டா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தான் கிரேப்ஸும் சூப்பராக இருந்தது. நல்லா காயாகவே கொண்டு வந்தார். பழுக்க பழுக்க நம்ம சாப்பிட்டுக்கலாம்ப்பா.